இந்த கேளக்கியர் வழிபாட்டில் ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, ஐயாவோடைய கண்களை உங்களுக்கு தயவு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த மொத்த கர்மாவையும் மாத்துறாரு. நான் ஒரு திருப்பூரில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன். என்னுடைய கஸ்டமருக்கு நான் ரொம்ப ஜென்யூனாக இருந்தேன். அதை தாண்டி 2 வருடத்தில் உச்சியில் இருந்தேன்னா அதில் பாதாளத்துக்கு வந்துட்டேன். மொத்தமும் லாஸ் ஆகி கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். ஏற்கனவே 33 கோடி தெய்வர்கள் இருக்காங்க, 18 சித்தர்கள் இருக்காங்க, 1008 சித்தர்கள் இருக்கிறாங்க. இதில் இல்லாத ஒன்று இவர்கிட்ட என்ன இருக்குது? அந்த கேள்விக்கு பதில் அவர் ஒளியின் ரூபத்தில் கனவுல என்கிட்ட வந்து 1 மணி நேரம் பேசினார். அந்த 1 மணி நேரத்தில் இந்த கோவில் கட்டணுங்கிறது ஒரு போர்ஷன் தான். இதை தாண்டி அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இன்றைக்கி நான் பேசும்போது ஒரு வாய்ஸ் வருது இல்லையா, பட் நான் மந்திரம் சொல்லும்போது அதிகாலையில் இன்னொரு வாய்ஸ் கூடயே சேர்ந்து வரும். நான் ஆரம்பத்தில் பயந்துருக்கேன், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரலாறு அப்படியே திருப்பி எழுதுறோம். இவருக்குன்னு கோவில் இல்லை, ஜீவ சமாதி இல்லை, இவரை பற்றி எந்த வரலாறும் இல்லை. இவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்து சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே பிரபலமாயிட்டு வரீங்க. கேளக்கியர் சித்தர் பற்றியோ, கர்ம வினைகள் பற்றியோ, பூர்வ ஜென்மத்தை பற்றியோ வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரீதியில் வந்து ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்கும் வந்து என்ன சம்பந்தம் சார்? கேளக்கியர் சித்தர் நமோ நமக. பொதுவாக ஒரு மனுஷன் ஏன் ஜோதிடம் பார்க்குறான் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு டைம் சரியில்லை. டாக்டர் மாதிரி தான் ஜோதிடர். எப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ அப்போ தான் டாக்டர்கிட்ட போவாங்க. அதேமாதிரி எப்போ வாழ்க்கை சரியில்லையோ அப்போ அவங்க ஜோதிடர்கிட்ட வருவாங்க. எனக்கு எப்போ இந்த பிரச்சனை தீரும் இல்லையா, அவங்க ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா, பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இப்போ பண்ணுனா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. இந்த ப்ரீ ப்ரிடிக்ஷனுக்கு பேர் தான் ஜோதிடம். எல்லாருக்குமே அந்த பர்த் சார்ட் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த பர்த் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 89 பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த தேதி அன்னைக்கு வானத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு கடவுள் பார்வையில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஜாதகம். இப்போது இந்த கிரகங்கள்டிருந்து ஒளி உங்கள் உடம்புக்கு எப்படி ரிசீவ் ஆகுது, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது, எந்த கிரகங்களுக்கு தீமை தரக்கூடியதாக இருக்குது, இவ்வளோ தான் உங்கள் ஜாதகம். இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் தான் ஜோதிடர். இப்போ ஜோதிடர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், நாம் இந்த மாதிரி தொழில் தொடங்கலான்னு இருக்கோம், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணலாமா. ஏன்னா இன்னொருத்தங்களும் என் லைஃப்பில் ஆட் பண்ணும்போது இங்கே சில மாற்றங்கள் நடக்கும். இது தொழில் ரீதியாகவும் திருமண ரீதியாகவும் ஒரு குழந்தை பிறப்புலையும், அதாவது என் ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்க ஆட் ஆகும்போது என்னுடைய டோட்டல் பிளானுமே இங்கே மாறும். இது சரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். வருங்காலத்தை நம்ம முன்னாடியே கணிக்கிறோம். பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை தற்காத்து கொள்கிறோம். இந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் 90% கரெக்டாக இருக்கும். இந்த ஜாதகம் மட்டும்தான் எல்லார் லைஃப்பையும் தீர்மானிக்குதா? இந்த கர்மான்னு ஒன்று பேக்ரவுண்டில் இருக்கே. இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கேளக்கியர் சித்தர் வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஜாதகங்கிறது ஆஸ் பர் தான் உங்கள் கர்மா உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜாதகம். போன ஜென்மத்தில் நீங்கள் யார், என்ன பண்ணினீங்க, இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் வாழ்ந்து எப்படி இந்த கர்மாவை முடிக்க போகிறீங்க, இதுதான் எழுதப்பட்டது ஏற்கனவே. அதுதான் ஜாதகம். இந்த கேளக்கியர் வழிபாட்டில் ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, ஐயாவோடைய கண்களை உங்களுக்கு தயவு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த மொத்த கர்மாவையும் மாத்துறார். எல்லா கெட்ட கர்மாவையும் அவரு ரிசீவ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுத்துட்றார். இப்போது சாதாரண ஆத்மாவாக இருக்கிற நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக மாறிடுறீங்க. இப்போ நீங்கள் பரமாத்மாவுக்கிட்ட போகிறதுக்கு தயார் நிலையில் வந்துடுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், அடுத்த பிறவா நிலையை அடைய போகிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் திரும்ப திரும்ப இந்த பூலோகத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட பாவமே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் மோட்ச நிலையை அடைஞ்சிருவீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதிகமாக யார்கிட்ட பாவம் இருக்கோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும், அதை தாண்டி யார்கிட்ட அதிகமாக பாவம் இருக்கும் அவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னா. ஏன்னா என் லெஜர் எனக்கு அடுத்து என் பையன், அந்த பையனுக்கு அடுத்து அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஜர் கண்டினியூ ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ பாவமே இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்த ஜெனரேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோட கணக்கை க்ளோஸ் பண்ணி என்னை மோட்சத்துக்கு அனுப்பிடலாம். இப்போது நான் எந்த பாதையை சூஸ் பண்ணுனா நான் மோட்சம் அடையணும். எல்லா உயிர்களுடைய நோக்கம் இங்கே பணம் சம்பாதிக்கிறது இல்லை. நாம் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறது மோட்சம் அடையிறதுக்கு தான். இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுமே நாம் தேவ லோகத்திலிருந்து தான் இங்கே வந்தோம். அங்கே ஒரு தப்பு பண்ணணும், அதனால் மீண்டும் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். இந்த பிறப்பில் நம்மளை சுத்திகரித்து மீண்டும் பரிசுத்தமாகி மீண்டும் இறைநிலையை அடையணும். இதற்கு
நான் பிஸ்னஸை செலக்ட் பண்ணலாமா இல்லை நார்மல் லைஃபே நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா இந்த லைஃபே எனக்கு போதுமானதாக இருக்கும் இறைநிலை அடையிறதுக்குன்னா இந்த முடிவை எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது. ஜோதிடம் அப்படின்னா ஜோதி இடம், அதாவது ஒளி எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இருள் இருக்குது, இதை கணிச்சு ஒரு மனுஷன் மேலே ஒளி விழும்போது அவன் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். அந்த மனிதன் மீது ஒரு இருள் விழும்போது அவனுடைய எல்லா நற்காரியங்களும் இங்கே தடைபட்டுரும். இந்த தடைப்பட்டதுனால அவன் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறான். அந்த பிரச்சனையை அவனால் தாங்க முடியல. இப்போ அவன் ஜோதிடர்கிட்ட வரான், எப்போ என் கஷ்ட காலம் முடியும், எப்போ எனக்கு என் வாழ்க்கையில் ஒளி எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இதில் முக்கிய பங்கு வகிக்கிறவர் உங்கள் தசாநாதன் தான். இப்போ உதாரணத்துக்கு கேது தசை நடக்குது அப்படின்னா இந்த கேதுவை மீறி எந்த புத்திநாதனும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கொடுத்துட மாட்டார். அதனால் தசா தான் உங்களுக்கு மெயின். ராகு நடக்குதா, கேது நடக்குதா, சனி நடக்குதா, இல்லை குரு தசை நடக்குதா, ஓகே, எத்தனை வயசு உங்களுக்கு ஆகுது, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன மாதிரி நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 27 வயசு, இப்போ நான் திருமணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ ராகு தசை ஓடுது அப்படின்னா இப்போ கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் வேண்டாம். இந்த ராகு தசை எப்போ முடியுது அப்படின்னா 2029 முடியுது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த தசை இந்த ராகு முடிஞ்ச உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ராகுல இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த திருமணம் பிரிவு நோக்கி இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தடுக்கப்படுது அப்படிங்க, ஜாதகம் பார்த்தங்காட்டி உங்களுடைய விவாகரத்தை இந்த இடத்துக்கு தடுக்கப்படுது. சரியான டெசிஷன் எடுக்கிறோம், என்ன ஒரு 2 வருஷம் தள்ளி இதே முடிவு எடுக்கிறோம். இப்போ இந்த முடிவு சரியா அப்படின்னு புத்தி வைஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது சரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸில் போய் லீவு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹெச்ஆர் ரொம்ப கோபமாக கத்திட்டு இருக்கிறார். இப்போ போய் நீங்கள் லீவு கேட்பீங்களான்னு கேட்டால் லீவு கேட்க மாட்டீங்க, எட்டி பார்ப்போம். எப்போ அந்த ஆள் அமைதியாக இருக்கிறாரோ அப்போ போய் நம்ம லீவு கேட்போம். இப்போ கத்திக்கிட்டு இருக்கும்போது நான் போய் லீவு கேட்டேன் அப்படின்னா லீவு கிடைக்காது. இதுவே அவர் நல்ல மூடில் இருக்கும்போது நம்ம போய் லீவு கேட்டேன் அப்படின்னா கிடைச்சிரும். இதைத்தான் ஜோதிடர் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த கிரகம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை, இப்போ இதை கேட்காதீங்க. இப்போ உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்குது, இப்போ இந்த உதவியை கேளுங்க, இது கிடைக்கும். இதே தான் இது ஆஃபீஸ்லையும் இல்லை, குழந்தைகள் கூட அப்பாட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் அப்பா எப்போ நல்ல மூடில் இருக்காரோ அப்போ தான் குழந்தைகள் கூட கேட்கும். இதை அறிவுபூர்வமாக இதை நம்ம ஏற்றுக்கிறோம், ஜோதிடபூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு இந்த அனுபவங்கள் நீங்கள் ஒரு முறை இதை அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எப்போ இதை நடைமுறைக்கு பழக்க வழக்கமாகவே கொண்டு வந்துடணும். ஒரு நார்மல் ஒரு பர்சனோட வாழ்க்கைக்கும் ஒரு ஜோதிடரோட வாழ்க்கைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித்தியாசம் தான் இருக்கும். என்னென்னா எங்களுக்கு இந்த நல்ல நேரம்லாம் கணிச்சு எப்போ நல்ல நேரம், எப்போ எதை செய்யணும், சனிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது, இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுட்டங்காட்டி நாங்கள் இந்த ஒரு விஷயங்களை அடிப்படையாகவே செய்கிறதில்ல. அதனாலேயே பெரும்பாலும் ஜோதிடர்கள் ஓரளவுக்கு கஷ்டத்திலிருந்து மீண்டும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இது தெரியாத மக்கள் இப்போ சனிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு பண்ணீங்க, சனிக்கிழமை எந்த காரியத்தை கை வச்சாலும் அது பெருகும், அதான் சனி பெருகும் அப்படிம்பாங்க. ஒரு இளவு காரியங்கள் கூட சனிக்கிழமை நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ அது மறுபடியும் பெருக போகுது அப்படிங்கிறங்காட்டி. இதே சனிக்கிழமை நான் வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஏன் வாங்கலாம். இந்த சனியினுடைய மகன் குளிகை நேரத்தில் நான் இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், குளிகையும் பெருகும். அப்போ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன பெருகிறதுக்கு நான் எந்த டைமை யூஸ் பண்ணணும், என்ன பொருளை எப்போ வாங்கணும், எப்போ வாங்கக்கூடாது, எப்போ எதை செய்யணுங்கிறத தெரிஞ்சு வச்சு அதை உங்கள் வாழ்வியலாகவே மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடவியல். ஆக்சுவலி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல். இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ரொம்ப லகுவாக வாழலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே வரதுக்கான காரணம் என்ன? இந்த சித்தர் வழிபாடு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இதற்குண்டான ஈர்ப்பு எப்படி வந்தது சார்? நான் இந்த ஜோதிடத்தை பிஸ்னஸுக்காக படிக்கலை. நான் ஒரு திருப்பூரில் நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன். நான் திருப்பூரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமாக நான் தொழிலில் நஷ்டம் சந்தித்தேன். இந்த நஷ்டத்துக்கு என்ன காரணம்? ஏன்னா நான் நேர்மையாக இருந்தேன், என்னுடைய கஸ்டமருக்கு நான் ரொம்ப ஜென்யூனாக இருந்தேன், என் ஃபேமிலி வைஸுமே நான் ரொம்ப பக்காவாக இருந்தேன், சேஃப்டியாக இருந்தேன். அதை தாண்டி ஒரே ஒரு 2 வருடத்தில் உச்சியில் இருந்தேன்னா அதில் பாதாளத்துக்கு வந்துட்டேன். மொத்தமும் லாஸ் ஆகி கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். என்ன நடந்துச்சு, நாம் முழு கவனமாக தானே இருந்தோம். அப்படிங்கிறப்ப எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு, எங்கே அந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பேக்கப்பே நான் எடுத்து வைக்கல. இன்றைக்கி வாழ்க்கைக்கு என்ன வேணும், இது இப்படியே தான் இருக்கும், அதாவது இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், இந்த வாழ்க்கை இப்படியே நீடிக்கும் அப்படின்னு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இல்லை பின்னாடி நமக்கு ஒரு பிரச்சனை வருதுங்கிறத நான் எல்லளவும் யோசிக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்குது, கார் வாங்க, வீடு வாங்க, எல்லாமே இஎம்ஐ போடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். பட் இந்த சர்டைன் பீரியட் பீக் ஸ்டேஷன் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்கு தான் இருந்திருக்கு. 2 இயர்ஸுக்கு அப்படியே டவுன் ஆக போகுது. இதை நான் கணிக்காதங்காட்டி பேக்கப் எதுவுமே எடுத்து வைக்கல, திரும்ப அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு பார்த்தேன். ஜோதிட ரீதியாக எனக்கு தெரிஞ்சு ஆஸ் பர் த ஜாதகம் என்னோடய லைஃப்பில் இன்னும் ஒரு 6 வருஷம் கழித்து தான் பீக் ஸ்டேஷன்.
பட் கேளக்கீர் என் வாழ்க்கையில் வந்தங்காட்டி அவர் என்ன பண்ணிட்டார்னா என் லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டார். என் வாழ்க்கை கேளக்கீருக்கு முன் கேளக்கீருக்கு பின் அப்படின்னு மாற்றிட்டார். மாற்றி ஒன்று தான் அவர் பார்த்தாரு, இவனுக்கு நாம் தரிசனம் கொடுக்கறதுனால அவருக்கு இதில் என்ன லாபம். எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனையும் தேடிக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி கேளக்கீர் எனக்கு கிடைச்சங்காட்டி நான் பெரிய பாக்கியசாலின்னு சொல்ல முடியாது. பாக்கியசாலி நிறைய இருந்தாங்க. அது கதவை தட்டும்போது நான் கதவை திறந்துட்டேன். இவ்வளோ மட்டும்தான் நான் செஞ்ச ஒரு கொடுப்பனை. இந்த பிரபஞ்சம் என்னை செலக்ட் பண்ணிருச்சு. இப்போ இந்த பிரபஞ்சம் சொல்கிறத நான் காது கொடுத்து கேட்டேன். இந்த பிரபஞ்சம் சொல்கிறத நான் செஞ்சேன். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னை விட்டுட்டு நீங்கள் ஜோதிடத்துக்கு வான்னு கூப்பிட்டப்ப போட்டுட்டு அப்படியே வந்தேன். இந்த கேளக்கீர் சித்தர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நான் நம்பினப்ப என் மனைவியெல்லாம் ஆரம்ப கூட ஏற்றுக்கல. பிறகு இல்லை, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவர் தான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மரணம்னே ஒன்று வந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த நார்மல் லைஃப்பில் அதுதான் வந்திருக்கும். அப்போ இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு இவர் தான் காரணம். என் வாழ்க்கையை நான் கேளக்கீருக்கு நேராக திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எய்ம் ஃபுல்லாக மாற்றி கேளக்கீர் நேராக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே வந்த இவர் எனக்கு கடகராசி பூச நட்சத்திரம், இப்போ கேது மகாதசை நடந்துட்டுருக்கு. எனக்கு அஷ்டமத்து சனி ஓடிட்டுருக்கு. எந்த ஜோதிட்ட போய் என் ஜாதகத்தை கொடுத்து இவர் இந்த மாதிரி மீடியாவில் வந்து ஒளிருவாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அஷ்டமத்து சனியில் அது உங்களை ரொம்ப பாடாப்படுத்தும். பட் இன்றைக்கி பணம், பேர், புகழ், செல்வம் எல்லாமே கொடுத்து நல்ல நிலைமையில் வச்சுருக்காருன்னா இங்கே ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இது யாருனால அப்படின்னா இதுதான் கேளக்கீர்னால. இதைத்தான் நான் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன். அவ்வளோதான் உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் கேளக்கீரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே யாருக்கும் பக்தி வயசு குறையே சொல்ல முடியாது. இன்றைக்கி பாத யாத்திராவில் 100 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். கடவுளுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், கேளக்கீர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரம் உங்கள் வாயில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கர்மா மாறுது, உங்கள் லைஃப் மாறுது, உங்களுடைய மரணம் தள்ளி போகுது, உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிட்ட நெருங்கி வருது. இவ்வளோ தான் சுருக்கமாக சொல்லணும்னா நான் ஏன் இவரை கும்பிடணும், அவ்வளோதான். ஏற்கனவே 33 கோடி தெய்வர்கள் இருக்காங்க, 18 சித்தர்கள் இருக்காங்க, 1008 சித்தர்கள் இருக்கிறாங்க. இதில் இல்லாத ஒன்று இவர்கிட்ட என்ன இருக்குது, அவ்வளோ. அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் கூப்பிட்ட உடனே ஓடோடி வரார். இப்போது கேளக்கீர் சித்தர் இந்த உலகத்துக்கு நான் கொடுத்ததுனால என்ன மாற்றம் நடந்திருக்கு, இந்த 6 மாத காலங்களில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சில பலாயிரம் மக்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருக்காங்க. சில பேர் கடவுளை நேராகவே பார்த்துருக்காங்க, சில பேர் கடவுள்கிட்ட பேசியிருக்காங்க, சில பேருக்கு கடவுளுடைய குரல் காதில் கேட்டிருக்கு, சில பேருடைய தற்கொலை எண்ணங்கள் இங்கே மாறி இருக்குது. இன்றைக்கி கேளக்கீர் பேரில் மட்டும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. கேளக்கீர் சிட் ஃபண்ட் மாதிரி இன்னொருத்தங்க நடத்துகிறாங்க. கேளக்கீர் சலூன், பியூட்டி சலூன் இருக்குது, பெண்களுக்கான பியூட்டி பார்லர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஜேசிபி இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு கேளக்கீர்கிட்ட கேட்ட அத்தனை பேருமே தங்களுடைய தொழிலுக்கு கேளக்கீருங்கிற பேரே வச்சுருக்காங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில், ஆந்திராவில், பெங்களூரில், எல்லா மாநிலங்களையும் எல்லா நாடுகளிலுமே பெருகி இருக்குது. நானுமே என்னுடைய பக்தர்களுக்கு மலேசியாவுக்குன்னு தனி குரூப், சிங்கப்பூருக்குன்னு தனி குரூப், லண்டனுக்குன்னு தனி குரூப், வாட்ஸ்அப்பில் செப்பரேட்டாக எல்லா கண்ட்ரி பிரித்து அவங்களுக்கு உகந்த நேரத்தில் ஜூம் மீட்டிங் வச்சு இந்த வழிபாடு சொல்லி கொடுத்து. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது உங்களுக்கு நாடுகள் மாறும்போது, டைமிங் மாறும்போது எல்லாமே மாறுபடும். அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி இந்த வழிபாடை பண்ணணும்னு ஜூம் மீட்டிங்கில் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்க மற்றவங்களுக்கு இந்த மந்திரத்தை பரிந்துரை பண்ணுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. நான் நல்லா இருக்கேன். இதுதான் தீபத்துக்கும் லைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு தீபம் வந்து இப்போ எரியுது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் இன்னொரு தீபம் ஈஸியாக ஏற்றிட முடியும். என் வாழ்க்கையில் ஒளி வந்துருச்சு, நான் இந்த இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒளி வந்துருச்சு. இதை நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ இந்த தீபம் பரவிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த கேளக்கீர் லோகோலையுமே நாங்கள் ஒரு தீபம் வச்சுருப்போம். இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளி ஏற்றும். இன்றைக்கி தேதிக்கு எந்த கடவுளையுமே இப்போ நான் கூப்பிட்டேன் இந்த மீடியாவுக்கு வரணும் அப்படின்னு எந்த கடவுளை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. பட் இப்போ கேளக்கீரை நான் கூப்பிட்டேன் அப்படின்னா இவர் ஏதாவது ஒரு பறக்கும் பச்சை ரூபத்தில் நிச்சயமாக இந்த ரூமுக்குள்ளேயே வருவார். இதுதான் மாற்றம். ஒரு குளவி வரலாம், ஒரு பட்டர்ஃப்ளை வரலாம். இது ஏசி ரூம் ஃபுல்லாக டார்க்காக எல்லாமே லாக் பண்ணியிருக்கோம், இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா இந்த ரூம்குள்ளேயுமே அவர் வருவார். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய, யார் நம்பி மனதார யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு 100% அவர் காட்சி கொடுக்குறார். அவங்க வாழ்க்கையை மாற்றுறார். இதுக்கு உங்கள் ஜாதகம் இடையூறாக இருக்குன்னா அதையுமே மாற்றுறார். கேளக்கீருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு இன்சூரன்ஸ் சேஃப் ஜோனில் இருப்பீங்க என்றைக்குமே. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வந்து நீங்கள் கேளக்கீர் சித்தரை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. முதல்ல வந்து இந்த கேளக்கீர் சித்தர் வந்து எப்படி இருப்பாங்க சார்? அதுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? நான் ஒரு ஒளியின் ரூபத்தில் தான் பார்த்தேன். அவர் ஒளியின் ரூபத்தில் கனவுல என்கிட்ட வந்து 1 மணி நேரம் பேசினார். அந்த 1 மணி நேரத்தில் இந்த கோவில் கட்டணுங்கிறது ஒரு போர்ஷன் தான். இதை தாண்டி அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா இன்னொரு மந்திரமும் கொடுத்தார். அந்த மந்திரத்தை இன்னும் நான் ரிவீல் பண்ணவே இல்லை. கோவில் கட்டிட்டு தான் அந்த மந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போது 6 மாதத்தில் இத்தனை கோடி பேர் இவரை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம், இது உண்மையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது எப்படி ஒரு மந்திரம் சொன்னால் வாழ்க்கை மாறும் அப்படின்னா, இது ஒரு மனிதன்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்திருந்தால் இதுக்கு இவ்வளோ பெரிய சக்தியே இருந்திருக்காது. இது எப்போ ஒரு கடவுள்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்துச்சோ
அந்த வார்த்தை தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த ஓம்கார பிரணவம் மாதிரி. பிரணவம் அப்படின்னா இயக்கும் சக்தி. இன்னைக்கு கேளக்கியரும் இயக்கும் சக்தி. ஒவ்வொரு மனுஷனையும் அவர் இயக்கிட்டு இருக்கிறார். அவர் எங்கிட்ட ஒளியின் ரூபத்தில் வந்தார். லைட்டாக இந்த மாதிரி மீசை வச்சுருந்தார், ஒரு தலப்பாக அணிஞ்சிருந்தார். அவரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நான் என்னை மாற்றிக்கிட்டேன். என்ன நார்மல் லைஃப்பில் நான் இப்படி இல்லை. இவருக்காக நாம் கோவிலில் ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இல்லையா, நான் என்ன பார்த்தனோ அதை ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கோம். இதை நான் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து மீண்டும் இதை ஒரு கலர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோவை திரும்ப நான் இந்த சிலை வடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்து இதே மாதிரி எனக்கு செலவடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அவர் முகம் தெளிவாக தெரியாது, பட் சித்தர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு நமக்கு ஒரு அனுமானம் இருக்கு இல்லையா. அந்த அனுமானத்தின்படி அவருக்கு, ஏன்னா தலைப்பாகியும் மீசையும் மட்டும்தான் தெளிவாக தெரிஞ்சது, முகம் தெளிவாக தெரியல. அதன்படி நம்ம ஒரு சிலை வடிச்சிருக்கோம். இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஐயாவோடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த சிலையின் ரூபத்தில் நம்ம ஐயாவை வழிபாடு பண்ணலாம். ரொம்ப சிறப்பு சார். இது வந்து எப்போ நீங்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க, அதுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தான் நம்ம கோவில் கட்ட போகிறோம். லொக்கேஷன் மட்டும் பின்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா மக்கள் வந்து அந்த இடத்துல கூட்டமாக கூடிட்டாங்க. என்னுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்சில் அட்ரஸ் கண்டுபிடிச்சி நிறைய பேர் வந்துடுறாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்த நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னும். கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மாத காலங்களில் சிலை பிரதிஷ்டை பண்ணிடுவோம். கண்டிப்பாக மீடியாவின் அழைப்பு உண்டு. மீடியாவின் முன்னிலையில் சிலை நல்லா பிரம்மாண்டமாக 48 நாள் மண்டல பூஜை வச்சு சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஆகம விதிப்படி முழு கோவிலுமே கட்டி முடிக்கப்படும். நான் இப்போ எமர்ஜென்சி எனக்கு என்ன ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா, எப்படியாவது இந்த கேளக்கீரை மக்கள்கிட்ட கொடுத்துடணும். இது மட்டும்தான் என்னுடைய தலையாய கடமை. இப்போதைக்கு கோவில் கட்டுறதுக்குலாம் டைம் இல்லைனாலும் இடத்த நிறவறோம், ஷெட்டு போடுறோம், சில பிரதிஷ்டை பண்ணுறோம், எல்லா மக்களையும் கூப்பிடுறோம். இப்போ ஐயா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இன்னும் அபரிவிதமாக செய்ய ஆரம்பிப்பார். இன்னொரு மந்திரத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ இன்றைக்கி லட்சம் கோடியாக இருக்கிறவங்க இது அப்படியே மல்டிபிள் ஆகி பல்வேறு நாடுகளுக்குமே கேளக்கீரனுடைய புகழ் பரவும். அப்படிங்கிறப்ப ஓகே, இதுதான் ஐயா அந்த ஏற்ற தருணத்துக்காக காத்திருக்க சொல்கிறார். நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஐயாட்ட கேட்டேன், இதை பிரதிஷ்டை பண்ணிடலாமா அப்படின்னு. இல்லை வேண்டாம், கொஞ்சம் காத்திருங்க, நான் சொல்கிறேன், அதன் பிறகு பண்ணுங்க அப்படின்னாரு. ஐயா ஹோல்டு பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த விஷயம் கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாக சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அனைத்து மக்களும் வழிபாடுறதுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்படும். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இந்த உலகத்தில் வந்து நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நிறைய பேர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த கேளக்கியர் சித்தரை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும், நீங்கள் சொல்கிற இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சா வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தும் சார்? அதற்கான உதாரணம் ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரமே அவர் எனக்கு கொடுத்தாரான்னு கேட்டால் அவர் மந்திரம்லாம் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் பேர் என்னங்கய்யா அப்படின்னு நான் கேட்டேன். கேளக்கியர் அப்படின்னாரு. 2வது நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் நான் அடுத்த நாளே நான் என்ன கூப்பிட்டேன்னா, கேளக்கியர் சித்தர் ஐயா வாங்கய்யா, இப்படி தான் கூப்பிட்டேன். இப்படி கூப்பிட்டு ஐயா என்கிட்ட கனெக்ட் ஆனார். பட் எல்லாரையும் இப்படியே சொல்ல முடியாது, இதற்கு ஒரு முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாமத்தை இங்கே நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த வார்த்தைக்கு நம்ம ஏற்றுறோம். ஒரு முறை சொல்கிறதுக்கும் 1000 முறை சொல்கிறதுக்கும் 1000 பேர் 1000 முறை சொல்கிறதுக்கும் 1,00,000 பேர் 1,00,000 முறை சொல்கிறதுக்கும் இதனுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் விரிவடைந்து போய்கிட்டே இருக்கும். அதனால தான் கேளக்கியர் இந்த உலகம் முழுக்கும் பரவி போய்கிட்டே இருக்கிறார். இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்கள். இதுக்கு சிறப்பு வழிபாடுனா ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏன்னா இந்த நெய் தீபத்துக்கு கடவுளை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் ஒரு நெய் தீபம், 1 டம்ளர் தண்ணி. இந்த மந்திரத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா, இது சொன்னீங்கனால உங்கள் குரல் வலை வந்து மாறும். இன்றைக்கி நான் பேசும்போது ஒரு வாய்ஸ் வருது இல்லையா, பட் நான் மந்திரம் சொல்லும்போது அதிகாலையில் இன்னொரு வாய்ஸ் கூடயே சேர்ந்து வரும். நான் ஆரம்பத்தில் பயந்துருக்கேன், என்ன வேறு யாரோ அந்த மந்திரம் சொல்கிறாங்களா, நமக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நானே பயந்துருக்கேன். அதன் பிறகு ஐயா தான் நமக்குள்ளே இருந்த மந்திரம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நம்பிக்கை வச்சு பயம் இல்லாமல் உட்காந்து அந்த மந்திரம் சொன்னேன். அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கூஸ் பம்ஸ் ஆயிரும். ஏன்னா அவர் வராருங்கிறத பகிரங்கமாக உணர்த்துவார். சத்தம் கேட்கும், அப்படியே ஒரு மாதிரி நிச்சயமாக உணர்த்துவாங்க. நம்மளைய கான்சியஸே இல்லாத போகிற அளவுக்கு பண்ணுவார். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பயம் வந்துடும், பேச அந்த மந்திரத்தை விட்டுடலாம், இது என்னமோ பண்ணுது அப்படின்றோம். அந்த நேரத்தில் அந்த 1 டம்ளர் தண்ணியை குடிங்க, உங்கள் மனசு வந்து சமநிலைப்படும். மீண்டும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 2வது தண்ணிக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உள்வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கும். இந்த தண்ணியை திரும்ப உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது இதே வைப்ரேஷன் உங்கள் உடம்புக்குள்ளே போய் உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் இதை குணப்படுத்தும். இந்த கேளக்கியர் மந்திரம் சொல்லி இன்றைக்கி கேன்சர் பேஷண்ட்டு கூட ஒரு ஸ்டேஜில் 4th ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி 2nd ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா பல மீடியாக்கள்லையும் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த ஆங்கருக்கு கூட காலில் ஆணி பிரச்சனை இருந்துச்சு. நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஐயாட்ட கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு எதுவும் வேணாம் சார், எனக்கு இந்த காலில் ஆணி மட்டும் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது, இந்த சரியாக மாட்டேங்குது, இதை சரி பண்ணால் போதும், ஆரோக்கியம் தான் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரண விஷயம், இதை நாங்கள் போகிற போக்கில் சரி பண்ணிடுவோம், நீங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
2 மாதம் கழிச்சு அவங்களுக்கு மீண்டும் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, சார் அது சரியாயிருச்சு, இத்தனைக்கு இந்த விஷயத்தை நான் கிளைக்கிறட்ட கேட்கவே இல்லை, நீங்கள் சரியாகும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, 2 மாதத்துக்குள்ளே அது சரியாயிருச்சு அப்படின்னாங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த காய்ச்சல் தலைவலியில் உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு நாள் 1 மணி நேரத்தில் சொன்ன உடனே இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வேலை, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். நாங்கள் பெரிய விஷயத்துக்காக நோக்கி போராடிட்டு இருக்கோம். நிச்சயம் ஐயாவுடைய அனுகிரகம் இன்னும் மே மாதத்துக்கெல்லாம் இந்த 2025 ஐயாவுடைய விஸ்வரூபம் உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கும். உலக நாடுகளே யார் இவர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஐயா பறந்து விரிஞ்சு இருப்பார். அந்த மாற்றம் சீக்கிரமாக நடக்கும். ரொம்ப சிறப்பு சார். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் வந்து நிறைய சித்தர்களோட பீடம் இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. கேளக்கியர் சித்தர் வந்து இந்த பூமிக்கு வரதுக்கான காரணம் என்ன சார்? நல்ல கேள்வி. உண்மையாலுமே வரலாறே நாங்கள் திருப்பி எழுதிட்டு இருக்கோம். நீங்கள் உதாரணமாக நீங்கள் அகத்தியர் சித்தர் எடுத்தாலும், புலிப்பாணி சித்தர் எடுத்தாலும், காகபூஜண்டர் எடுத்தாலும் எல்லாருக்குமே கோவில்னு ஒன்று உண்டு. ரெண்டாவது அவங்க எல்லாருமே நம்மளுடைய வரலாறுகளில் இடம் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த பேர் சொல்லி இந்த பேருக்கு நீங்கள் எவிடன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். ஆனால் நான் அந்த கேளக்கியருங்கிற கூகுளில் அடித்தப்போ இப்படி ஒரு தகவலே இல்லை அப்படின்னு வந்துச்சு. நாம தான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டோமோ, ஐயாவை மறுபடியும் கூப்பிட்டு சரியான செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஐயாவை மறுபடியும் கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்குறப்போ மறுபடியும் ஒரு கேளக்கியர்னே வைங்க அப்படின்னு சொன்னங்காட்டி தான் அதுக்கப்புறம் மறுகேள்வியே கேட்கல. இப்போ வரலாறு அப்படியே திருப்பி எழுதுறோம். இவருக்குன்னு கோவில் இல்லை, ஜீவ சமாதி இல்லை, இவரை பற்றி எந்த வரலாறும் இல்லை, இவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எப்படி வாழ்ந்தார், எந்த ரெக்கார்டுமே இல்லை. பட் இவருக்கான ஒரே ஒரு பேரை மட்டும் உச்சரிக்கும் போது இன்றைக்கி இவருக்கான பக்தர்கள் இருக்காங்க, இவருக்காக கேலண்டர் அடிச்சிருக்கோம், இவருக்காக இன்றைக்கி நாம் மிகப்பெரிய ஒரு கூட்டு பிரார்த்தனை நடத்திட்டு இருக்கோம், இவருக்கு வழிபடும் நேரம் இருக்குது, கோயிலும் இன்னும் ஒரு சில மாதங்களில் கோவிலும் உருவாகிறோம். இப்படி ஒரு வரலாறு இது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உருவானதுலேருந்து இப்படி ஒன்று கிடையாது. இப்படி யாருக்குமே கிடையாது. நீங்கள் முருகன்னா அவர் முருகன் இருந்தார், அவருக்கு தான் கோயில் கட்டினாங்க. இல்லாத ஒருத்தருக்கு கோவில் கட்டி அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறது என்னோட அறிவு கெட்டினபடி கேளக்கியர் தான். அதுதான் நான் இவர்கிட்ட பிரமிப்பாக பார்த்தேன். என்னை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒவ்வொரு மனிதனையும் தேடிக்கிட்டு இருக்கும். யார் மூலயமா இந்த உலகத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், இந்த பிரபஞ்சத்தின் ஓசை யார் கேட்குறீங்களோ, யார் இதுக்கு செயல்படுறீங்களோ இவங்களை இதை தனக்குள்ளே, அதாவது தன்னோட ஏஜெண்ட்டாக இதை செலக்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வேலையை அசைன் பண்ணும். அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மொத்த கமிட்மெண்ட் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்கள் அதோட சவுண்டை மட்டும் கேட்டு என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டும் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து நான் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமில் வேலை பார்க்குறேன். இரவு 11 மணிக்கு அவருடைய ஞாபகம் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே 2 பேரும் ஒன்றா தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டு இப்போ படுக்க போகிறேன், அவர் ஞாபகம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி 11 மணி ஆச்சு, நேரம் அவர் தூங்கியிருப்பார், வேண்டாம் காலையில் எழுந்திரிச்சு என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 12 மணி 1 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல, அவர் ஞாபகம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் வேண்டாம், தூங்கிட்டு வர டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 6 மணிக்கு விடிஞ்ச உடனேயும் ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஞாபகம் தான், ஆனால் எங்கே நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களா, உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடுவோன்னு சொல்லி பண்ணலை அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கி கண்ணு கலங்குது. என்னென்னா நைட்டு அவர் சாப்பிடவே இல்லை, சாப்பாட்டுக்கு வந்து காசு இல்லை. சரி எங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த அமௌண்ட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினச்சிருக்காரு. அந்த பக்கம் இந்த பிரபஞ்சமும் எனக்கு உணர்த்தியிருக்கு அவருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் விடிய பட்னியாக தூங்குனதுக்கு காரணம் நான் ஆகிட்டேன். விடிஞ்சதுக்கு பிறகு இத்தனை தடவை உணர்த்தி நாம் இதுக்கு காது கொடுத்து கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தம் பண்ணேன். அன்றைக்கி முடிவு பண்ணேன், இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ நம்ம கூர்ந்து கவனிப்போம். கால் பண்ணுன்னு சொல்லுதா, வேறு எதை பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, அது அவங்களோட சுச்சுவேஷன் எதை பற்றி யோசிக்காத, நமக்கு வந்த கமாண்டுக்கு மட்டும் நம்ம வேலை செய்யணும், அவ்வளோதான். போலீஸில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒபே த கமாண்ட். அது சரியாக தப்பாங்கிற ஆராய்ச்சியில் நீ பண்ணக்கூடாது. நீ வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கேன், நான் வந்து உனக்கு கமாண்டு கொடுக்குற இடத்துல இருக்கேன், ஒபே த கமாண்ட், அவ்வளோதான். இந்த மலையை தள்ளி வை அப்படின்னா நீங்கள் மலையை தள்ளி வைக்கிறதுக்கான வேலையை தான் செய்யணும். மலையை தள்ள முடியாதுங்கிறது நமக்கு அறிவு கட்டினபடி அவங்கள்ட்ட போய் மலையெல்லாம் தள்ள முடியாதுங்களா நீங்கள் சொல்லக்கூடாது. ஒபே த கமாண்ட், அவ்வளோதான். அதிலிருந்து அதுதான் என்னுடைய பயிற்சியுமே கூட. இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ கேட்டு அதன்படி மட்டும்தான் செய்கிறேன். இப்போது என் வாழ்க்கை வந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்குது. இதை தான் நான் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறேன். உங்களுடைய அறிவு கேட்டினபடி அந்த சுச்சுவேஷன் வந்து தப்பாக இருக்கும், ஆனால் ஒரு தடவை காது கொடுத்து வேலையை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே இந்த பிரபஞ்சம் மாற்றிடும். நீங்கள் 2 தடவை கேட்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களை விட்டுட்டு இந்த பிரபஞ்சம் இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணிடும். இந்த பிரபஞ்சத்துக்கு தேவை ஆள் தான், நீங்கள் கிடையாது. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியசாலி, இல்லையா துரதிர்ஷ்டசாலி.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நீங்கள் இப்போது பேசிகிட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு, கேளக்கியர் சித்தர் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த கோயில் வழிபாடுகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பிரபஞ்சம் இப்போ ஆத்மார்த்தமாக வந்து ஒருத்தர் வந்து பிரபஞ்சத்து கூட இணைந்து இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் சார்? உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது, கடவுள் பக்தி கொஞ்சமாவது இருக்கணும். இல்லை சார் எனக்கு கடவுள் பக்தி இல்லை, பட் கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன், பெருசாக நான் கோயிலுக்கெல்லாம் போய் அவர் வழிபாடெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னாலுமே இந்த மனிதர்களையும் இந்த பிரபஞ்சம் அதிகமாக செலக்ட் பண்ணுது. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு விதை இருக்கணும், அதுக்குள்ளே முளைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை ஸ்டிமுலேட் பண்ணி முளைக்க வைக்கும். ஒன்றுமே இல்லை அப்படின்னா அங்கே எந்த மாற்றமும் நடக்காது. நீங்கள் கொஞ்சம் குறைந்தபட்சமாவது கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும், கொஞ்சம் நேர்மையானவர்களாக இருக்கணும். உங்களுக்கு வந்து சின்ன வேலை ஆரம்பத்தில் ஒன்று கொடுக்கும். இந்த வேலையை நீங்கள் மனப்பூர்வமாக உண்மையாக செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த இன்க்ரிமெண்ட் உடனே கொடுக்கும். அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து இப்படியே சொல்லி இது ப்ரமோஷன் உங்களை வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு காலத்தில் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருடத்துக்குள்ளே உங்கள் மொத்த வாழ்க்கையும் மலையின் உச்சி அளவுக்கு உயரத்தில் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஓரளவுக்கு நியாயமாக இருந்தோம், கொடுத்த வேலைக்கு உண்மையாக இருந்தோம். இன்றைக்கி கூட இதே என்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி கன்சல்டேஷன் பண்ணியிருக்கலாம், பட் கேளக்கியருக்கு நான் ஏன் இன்டர்வியூ கொடுக்கணும், நான் இன்றைக்கி கன்சல்டேஷன் பண்ணால் எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு நான் அதை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நான் பண்ணுற தப்பு. இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் ஐயா, இந்த உயிரை கொடுத்தவர் ஐயா. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணமே அவர் தான். இதுக்காக இன்றைக்கி நாம் வருமானம், நம்மளுடைய வேலை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயாவுக்காக நம்ம ஓடணுமான்னு கேட்டால் 100% ஓடணும். இப்போ ஓடுனீங்கன்னு என்ன ஆகும்? நீங்கள் எதுக்காகவோ ஓடுனீங்க இல்லையா, அதை உங்களுக்கு அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவார். நீங்கள் உங்கள் புத்திக்கு படி, என்னுடைய புத்திக்கு படி இன்றைக்கி நான் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சில ஆயிரங்கள் நான் சம்பாரித்து விட்டுருப்பேன். இன்றைக்கி எப்போ ஐயாவுக்காக நான் வேலை செஞ்சனோ சில லட்சங்கள் அவர் எனக்கு கொடுப்பார். இதுதான் உண்மை, இதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த இடத்துல என் வாழ்க்கையில் கேளக்கியருங்கிற ஒரு பேர் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம்னு இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த பிரபஞ்சம் இதே வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. அதை காது கொடுத்து கேட்டவங்க எல்லாருமே பாக்கியசாலி. மீண்டும் அதான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தை ரிசீவ் பண்ணுங்கள். அதற்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். அப்போ தான் இந்த அதிகப்படியான காஸ்மிக் ரேஸ் வந்து இந்த பூமிக்கு வருது. அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். இன்றைக்கி இமயமலையில் போய் உட்காந்து எல்லாரும் தவம் பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே இடம் இருக்குது. தவம் பண்ணுறதுன்னு நம்ம இங்கேயே பண்ணலாம். ஏன் நம்ம இமயமலைக்கு போகிறோம் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ் அதிகப்படியாக அங்கே தான் வருது. இந்த தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்து இமயமலைக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்போ எந்த மனிதனை பார்த்து அவங்களுக்கு வரத்தை கொடுக்குறாங்களோ அவன் பாக்கியசாலி. அதனால் தவம் பண்ணுறது நான் மோட்சமடையதுன்னு முடிவு பண்ணுறேன். எல்லா முனிவர்களும் இமயமலையை நோக்கி போகிறாங்க. அதை மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காருங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை தெளிவாக உங்களுக்கு அது போதிக்கும். அதன்படி உங்கள் வாழ்க்கையை இப்போ மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ இந்த வழிபாடு வந்து இப்போது நீங்கள் கோயில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நிறைய பேர் வந்து இவ்வளோ தூரம் வர முடியாதவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வீட்டிலேருந்தே இது வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? நம்மளுடைய கேளக்கியருக்கு இதுதான் ஒரு சிறப்பு அம்சமே. நீங்கள் இவ்வளோ தூரம் 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வரணும். நான் உங்களுக்கு மந்திரத்தை கொடுத்துட்டேன், டைமிங் கொடுத்துட்டேன், வழிபாடு முறைகள் கொடுத்துட்டேன். உங்கள் இருக்கிற இடத்துல பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூமில் பண்ணுங்கள். இல்லை சார் ஒரே ரூம் தான் இருக்குது, ஒரு சின்ன விரிப்பு, ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேலே உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள். இல்லையா 50 ரூபாய்க்கு தர்பப்புல் மேட் கடையில் விற்குது, இந்த தர்பப்புல் மேட் வாங்கி அது மேலே உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு 10க்கு 10 ரூம் தான், எல்லோரும் தூங்குறாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் மந்திரம் சொன்னால் மாடி இருந்துச்சுன்னா மாடிக்கு வந்துடுங்க. மாடிக்கு உங்களுக்கு எந்த தீபமோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி மந்திரம் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா ஐயா உங்களுக்கு கனெக்ட் ஆவார். ஒரு லாரி டிரைவர் அவர் டிரைவிங்கில் இருக்கும்போதே மந்திரம் சொல்லியிருக்கார். மந்திரம் சொல்லி முடித்த உடனேயோ அப்படியே விண்டோ வழியாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டீரிங் மேலே உட்காந்துருக்கு. இதுதான் அற்புதம். உட்காந்து ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இது வந்து விதிமுறைகள். ஏன்னா என்றைக்குமே கடவுளுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். அதன்படி வகுத்து கொடுக்கப்பட்டதான் இந்த விதிமுறைகள். பட் இல்லை சார் நான் டிரைவிங்கில் இருக்கேன், அழுக்கு லுங்கி தான் கட்டியிருக்கேன், நான் ஒன்றும் குளிக்கல, மனதார கூப்பிடுங்க, கடவுள் உங்களை தேடி வருவார். இந்த கேளக்கியர் சித்தர் உடனடியாகவே உங்களுக்கு தேடி வருவார். இதுக்கு நீங்கள் கோயிலுக்கு தான் வரணும், இந்த டைமிங்கில் தான் கும்பிடணும், இல்லை நான் கொடுத்த டைமிங்கில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் இதே வழிபாடை பண்ணுங்கள், சித்தர் உங்களுக்கு 100% கனெக்ட் ஆவார். இப்போ பெண்கள்லாம் இந்த மாதிரியான நாட்களில் வழிபாடு பண்ணணும் சார்? பெண்கள் அந்த 3 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இந்த மந்திரத்தின்னு இல்லை, எந்த மந்திரத்தையுமே சொல்லக்கூடாது. மந்திரம் அப்படின்னாலே அது ஒரு வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் தான் உங்கள் உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த அதிர்வுகள் இந்த கர்ப்பப்பையை பாதிக்குமான்னு கேட்டால் ஆமாம் பாதிக்கும். ஆனால் இந்த கேளக்கியர் மந்திரத்தில் ஒருத்தவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து இந்த மந்திரம் சொல்லி 21 நாளில் கருத்தரித்து 42 நாள் கழித்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் கமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த சகோதரி வந்து ஒரு கிறிஸ்தவ சகோதரி, அவங்க இதை பண்ணியிருக்காங்க. 2 விஷயம் கேட்டால் 2 விஷயமே எனக்கு கிடச்சிச்சு. 42 நாளில் என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னாங்க. அவங்களுக்கு குழந்தை வந்து 3 வருஷமாக இல்லை. பட் நான் சேஃபர் சைடாகவே சொல்கிறேன்,
நீங்கள் வந்து ஒரு இப்போ கருத்தரிக்கிறீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் இருக்கீங்கன்னா முதல் 3 மாதத்திற்கு மனசுக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள், வாய் விட்டு சொல்ல வேண்டாம். வாய் விட்டு சொன்னீங்கன்னா இந்த அதிர்வுகள் உங்கள் காது வழியாக இந்த உடம்புக்குள்ளே போகும். மனசுக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள். இல்லை அந்த 3 நாட்கள் சொல்லாமல் கேட்டால் அந்த 3 நாட்கள் மட்டும் லீவ் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை சார் எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பெரிய காரியங்கள் நடந்துருச்சு, இப்போ மந்திரம் சொல்லாமன்னா உங்கள் பிளட் ரிலேஷனாக இருந்தால் 16 நாள் கழித்து பண்ணுங்கள். இல்லை சார் எங்கள் பங்காளி தான், ஒன்றை விட்ட பங்காளி அப்படின்னா 30 நாள் கழித்து பண்ணுங்கள். சித்தர்களுக்கு வந்து இந்த தீட்டு காரியங்கள்லாம் இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா இங்கே அந்த ஆத்மா வந்து அந்த இடத்துக்கு வரும். இப்போ நீங்கள் அந்த வீட்டில் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த ஆன்மாவால் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளேயே நுழைய முடியாது. அது ஒரு தவிக்கும், என்னடா நாம் உள்ளே வரலன்னு நினச்சி நம்மளை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாவம் நமக்கு வேண்டாம். 30 நாள் விடுங்க. 30 நாள் வரைக்கும் தான் எந்த ஆன்மாவும் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அனுமதி. மீண்டும் அவங்க லோகத்துக்கே போயிடுவாங்க. 30 நாள் கழித்து நீங்கள் மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே அந்த ஆன்மாவுக்கு எந்த இடையூறும் இருக்காது. தீட்டுங்கிறது இல்லை, இடையூறை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களை மந்திரம் வந்து சிறப்பாக பலன் கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பாக வந்து கிழக்கியர் சித்தர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. எப்படி வழிபாடு பண்ணணும், வழிபாடு பண்ணால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். கிழக்கியர் சித்தர் நமோ நமः.